Welcome to our channel Ticket to Finale. In the session class 6 term 1 science unit 1 measurements தான் பார்க்க போறோம். Actually commentsல வந்து நிறைய lessons கேட்டிருந்தீங்க. நான் அந்த lesson ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கேன். By Monday or Tuesday நான் கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுறேன். Sorry for the inconvenience. So let's start with the lesson. Measurement அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா அளவு. சரிங்களா, அளவை தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம டே டு டே லைஃப்பில் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணாத நாளே கிடையாது. பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு காய்கறி கடைக்கு போய் பச்சை மிளகா கேட்குறீங்கன்னா எப்படி கேட்பீங்க, வெறும் பச்சை மிளகா கொடுங்கன்னு கேட்க மாட்டீங்க இல்லையா, 100 கிராம்ஸ் கொடுங்க, 50 கிராம்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்களே. இப்போ இந்த 100 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் இதெல்லாம் என்னன்னு கேட்டால் இது ஒரு மெஷர்மெண்ட். அடுத்து வந்து நீங்கள் பால்காரனா வராரு உங்கள் வீட்டுக்கு, அவர்கிட்ட வந்து பால் எப்படி வாங்குவீங்க, 1/4 லிட்டர் கொடுங்கண்ணா, 1/2 லிட்டர் கொடுங்கண்ணான்னு கேட்டு வாங்குவீங்க. இது ஒரு மெஷர்மெண்ட். இதே வந்து நம்ம ஒரு ட்ரெஸ் அளவு கடைக்கு போனோம் அப்படின்னா அந்த கடையில் வந்து நீங்கள் எப்படி கேட்பீங்க, 1 மீட்டர் துணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பீங்களா. ஸோ இது எல்லாமே தான் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு அளவை தான் குறிக்குது. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த லெசன். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் எஸ்ஐ அப்படின்னா என்னங்கிறத நம்ம லெசனில் இன் டீட்டெயிலாக படிப்போம். இங்கே ஒரு ஜஸ்ட் மாதிரி இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கனால இது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பென்சில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை என்ன டேர்ம்ஸில் மெஷர் பண்ணுவீங்க, சென்டிமீட்டர்ஸில் மெஷர் பண்ணுவீங்க. காய் கடைக்கு போய் கேட்டிங்கன்னா 1/2 கிலோ சக்கரை கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்பீங்க. இதே வந்துட்டு பால் காரனாட்டே வந்து 1/2 லிட்டர் பால் கொடுங்கண்ணான்னு கேட்பீங்க. இப்படி வந்து ஒரு இதுவும் மாறும். அதாவது இப்போ நம்ம எப்படி சொல்லலாம், பென்சில் எடுத்துக்கிட்டோம்னா பென்சிலில் வந்து லென்த் வந்து சென்டிமீட்டர்ஸில் வரும், அதோட டிப் வந்து மில்லிமீட்டர்ஸில் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லோரும் காமனாக யூஸ் பண்ண மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அதை ஷார்ட் ஃபார்மில் எஸ்ஐ யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பேசிக்காக 7 யூனிட்ஸ் இருக்குது. அது என்னென்னங்கிறத பார்த்துடலாம். டெம்பரேச்சர் கெல்வின். டெம்பரேச்சர் வந்து நம்ம டிகிரி செல்சியஸ் டிகிரி ஃபாரன்ஹீட்லலாம் பண்ணுவோம். இப்போ வந்து கெல்வின் தான் வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர்னு கேட்டால் கெல்வின். டிஸ்டன்ஸ் மீட்டர், எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், டைம் செகண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், மாஸ் கிலோகிராம், இன்டென்சிட்டி ஆஃப் லைட் கேண்டலா. இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். எஸ்ஐ யூனிட் வந்து கேட்பாங்க. ஸோ இதனால் தரவாக படிச்சுக்கோங்க. Introduction. Your brother asks you what your height is. How will you measure it and tell him? So height in terms of எதில் மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னா சென்டிமீட்டர்ஸ்லையோ இல்லை மீட்டர்ஸ்லையோ நம்ம மெஷர் பண்ணுவோம். Your friends decide to play kabaddi. How will you measure and draw the border lines? ஸோ அந்த border lines வரையறதுக்கு நம்ம என்ன மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா in terms of meters யூஸ் பண்ணலாம். Your father gives a bag and asks you to get potatoes. How will you ask the shopkeeper? ஸோ கடைக்காரனாட்ட போய் என்ன கேட்பீங்க, 1/2 கிலோ பொட்டேட்டோ கொடுங்க, 1/4 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போமா. ஸோ கிலோகிராம் ஆர் கிராம்ஸில் கேட்போம். பொட்டேட்டோஸ் வந்து கண்டிப்பாக கிராம்ஸில் கேட்க மாட்டோம், கிலோகிராம்ஸில் தான் கேட்போம். Your mother gets milk from the milkman daily. How much does she get? ஸோ 1/4 லிட்டர், 1/2 லிட்டர், 1 லிட்டர் அந்த மாதிரி வாங்குவாங்க. How long will it take to reach your school from your house? ஸோ வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு நீங்கள் எவ்வளோ டைமில் ரீச் ஆகுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒரு மினிட்ஸில் இருக்கும், 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ், அப்படி இல்லாட்டி 1 or 2 hours அந்த மாதிரி. How does the shopkeeper measure the kerosene while selling it? ஸோ கெரோசின் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மெஷரிங் ஜார் இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். ஆயில் மெஷர் பண்ணுறதுக்கு 50 ml 100 mlலாம் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி. டு டூ த டாஸ்க் கிவன் above we need to know about measurement. ஸோ இந்த எல்லா டாஸ்கையும் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். The comparison of unknown quantities with some known quantities is known as measurement. அதாவது ஒரு தெரியாத ஒரு குவான்டிட்டியை தெரிஞ்ச குவான்டிட்டியை கூட கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் மெஷர்மெண்ட். நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம காய்கறி கடைக்கு போகிறோம், நீங்கள் ஒரு 4 தக்காளி எடுக்கிறீங்க, அதை உங்களால் வந்து பார்த்தெல்லாம் சொல்ல முடியாது இது எவ்வளோ இருக்கும்னு. அதுக்கு வந்து என்ன பண்ணோம், அந்த வெயிங் பேலன்ஸில் வந்துட்டு அவங்க வந்து கல் வச்சுருப்பாங்கல்ல, 1 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி. ஸோ அதை வச்சு தான் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து கம்பேரிசன் ஆஃப் unknown quantities with known quantities. Measurement of a quantity has 2 parts, a number and a unit. ஸோ measurement of a quantity வந்து அதாவது இப்போ 1 கிலோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நம்பர் வந்துட்டு இந்த 1ங்கிறது, யூனிட் வந்துட்டு இந்த கேஜி. ஸோ measurement of a quantity has 2 parts, a number and a unit. To measure the quantities we need measuring tools. ஸோ ஒரு மெஷர்மெண்ட்டை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா அதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவை. அதுதான் வந்து மெஷரிங் டூல்ஸ். வாட் ஆர் த மெஷரிங் டூல்ஸ் தட் யூ நோ? எனக்கு தெரிஞ்ச மெஷரிங் டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காய்கறி கடைக்கு போனோன்னா அந்த பேலன்ஸ் இருக்கும், பால்காரனா வந்து அந்த மெஷரிங் ஜார் கொண்டு வருவார். இப்போ நம்ம ஒரு பென்சிலை மெஷர் பண்ணோன்னா நான் ஸ்கேல் வச்சே மெஷர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசுனா மீட்டர் ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம். Which of those tools you will use to do the task listed above and
similar ones. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கொடுத்துருக்க டாஸ்க்குக்கெல்லாம் என்னென்ன மெஷரிங் டூல் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்துக்கலாம். ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஒன்றா மீட்டர் ஸ்கேல், இப்படி இல்லைனா நான் வந்து சென்டிமீட்டர் வச்சு அப்படியே என்ன சொல்கிறது 30 சென்டிமீட்டர் ஆட் பண்ணி போவேன். பட் நம்ம மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறது அதில் கரெக்டாக இருக்கும். கபடி இது அதுக்கும் வந்து மீட்டர் ஸ்கேல் தான். பொட்டேட்டோ வாங்குறதுக்கு பேலன்ஸ், அப்புறம் மில்க்மேன் வந்து இந்த மெஷரிங் ஜார், டிஸ்டன்ஸ் அதாவது நம்ம டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கு வாட்ச், அதுக்கப்புறம் கெரோசின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அதுக்கும் சின்ன சின்ன மெஷரிங் ஜார் இருக்கும், அதை வச்சு மெஷர் பண்ணுவோம். இங்கே வந்து இந்த பிக்சரில் சில மெஷரிங் இது கொடுத்துருப்பாங்க, அது என்னென்னு பார்க்கலாம். மெஷரிங் டேப், இட் இஸ் யூஸ் டு மெஷர் த லென்த் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அதாவது டிஸ்டன்ஸ்னு ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை, இப்போ இந்த கபடி இதுக்கு விளையாடுறதுக்கு அவுட்டர் பாக்ஸ் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள இதுக்கு மெஷரிங் டேப். ஸ்டாப் கிளாக், இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த அக்யூரேட் டைம் ஆஃப் த ஆக்டிவிட்டி. அதாவது இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல்குள்ளே போகிறோம், எவ்வளோ நேரம் நம்ம மூச்சை அடக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம உள்ள போனதுக்கப்புறம் அந்த ஸ்டாப் கிளாக் ஆன் பண்ணி விட்டு நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கோ இல்லை எவ்வளோ மினிட்ஸ் இருக்கோன்னு செக் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து ஸ்டாப் கிளாக். பேலன்ஸ், இட் இஸ் யூஸ் டு மெஷர் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது தான், டே டு டே லைஃப்பில் காய்கறி கடைக்கு போகிறவங்க எல்லாத்துக்கும் இது தெரிஞ்சது தான். மீட்டர் ஸ்கேல், இட் இஸ் யூஸ் டு மெஷர் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இது வந்து கொஞ்சம் சின்னதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்கு கடைக்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு எனக்கு 3 மீட்டர் துணி கொடுங்க அப்படின்னு கேட்பீங்களா, அப்போ வந்து இந்த மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க. We hear the terms related to the measurement like weight, kilogram, liters, milliliters, kilometer, length, distance, etc. ஸோ இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் உங்கள் ஸ்கூலில் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா இத்தனை கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். In this chapter, let's study in detail about the length, mass and time and the necessity to measure them. ஸோ இந்த சாப்டரில் நம்ம டீட்டெயிலாக என்ன படிக்க போகிறோம்னா 3 தான், லென்த்து, மாஸு, டைம், அதோட நெசசிட்டி, எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். First, let's start with length. What is length? The distance between one point and the other desired point is known as length. அதாவது ஒரு 2 பாயிண்ட் இருக்கு, ஒரு பாயிண்ட் இங்கே இருக்கு, இன்னொரு பாயிண்ட் இங்கே இருக்கு, இதான் வந்து அந்த டிசையர்ட் பாயிண்ட். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் லென்த். இட் மே பி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எட்ஜஸ் ஆஃப் யுவர் புக். இப்போ ஸ்கூல் புக் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த மெஷர் பண்ணுறதையும் நம்ம லென்த்துன்னு தான் சொல்லுவோம். இப்போ ஸ்கூலில் இருக்க ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது, இதை மெஷர் பண்ணுறதையும் நம்ம லென்த்துன்னு தான் சொல்லுவோம். வீடு இங்கே இருக்குது, ஸ்கூல் வந்து இங்கே இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸையும் நம்ம வந்து லென்த்துன்னு தான் சொல்லுவோம். த ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். ஸோ லென்த்துக்கு ஸ்டாண்டர்டான யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் எம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரான எம் தான் வந்து நம்ம லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். வெரி ஸ்மால் லென்ஸ் கேன் பி மெஷர்ட் இன் மில்லிமீட்டர். இப்போ இத்தினூண்டு இதை வந்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா மில்லிமீட்டர். இதோட கொஞ்சம் பெருசாக சென்டிமீட்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னா அது சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுவோம். ஸோ வெரி ஸ்மால் லென்ஸை வந்து நம்ம வந்து மில்லிமீட்டர் அண்ட் சென்டிமீட்டர்ஸில் மெஷர் பண்ணுறோம். லார்ஜர் மெஷர்ஸ் சே ஹைட் ஆஃப் அ பில்டிங், லென்த் ஆஃப் அ பேனர் ஆர் ஹைட் ஆஃப் அ லேம்ப் போஸ்ட் ஆர் ஆல் மெஷர்ட் இன் மீட்டர். ஸோ பெரிய லேம்ப் போஸ்ட் இருக்குது, இதை நீங்கள் போய் சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணால் எவ்வளோ பெருசு வரும். ஸோ அதனால தான் நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம்னா அதுக்கு அடுத்த இதான மீட்டரை யூஸ் பண்ணுறோம். ஹவு டு எக்ஸ்பிரஸ் ஸ்டில் லாங்கர் லென்ஸ் சே டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities. இப்போ கோயம்புத்தூர் இங்கே இருக்குது, சென்னை இங்கே இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நீங்கள் மீட்டர் ஸ்கேலில் மெஷர் பண்ண முடியுமா, இல்லை சென்டிமீட்டர் ஸ்கேலில் மெஷர் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிலோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities ஆர் வில்லேஜஸ் ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் ஸ்கூல் அண்ட் ஹோம், இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிலோமீட்டர்ஸ். வெரி ஸ்மால்னா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், அதை விட கொஞ்சம் பெருசு அப்படின்னா மீட்டர், ரொம்ப தூரம் அப்படின்னா கிலோமீட்டர். நோ த யூனிட் ஆஃப் லென்த். 1 kilometer is equal to 1000 meters. ஸோ ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 meters. ஒரு மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர்னா 10 மில்லிமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெருசுலேருந்து ஒரு ஜீரோவாக கட் ஆகிட்டே வரும். 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர், 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர்னா 10 மில்லிமீட்டர். கேன் யூ எக்ஸ்பிரஸ் 1 கிலோமீட்டர் இன் சென்டிமீட்டர்? ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ மீட்டர், 1000 மீட்டர். இப்போ ஒரு மீட்டர்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 100 சென்டிமீட்டர்னு தெரியுமா. அப்போ நான் சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணும், இன்டூ 100 பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 lakh சென்டிமீட்டர் வரும். ஒரு கிலோமீட்டர்னா 1 lakh சென்டிமீட்டர். லெட் அஸ் மெஷர் த லென்த் ஆஃப் யுவர் பென்சில். ஒரு பென்சில் எடுத்து அதை எப்படி மெஷர் பண்ணுறது பார்க்கலாம். டேக் த மீட்டர் ஸ்கேல். நோட்டிஸ் த லைன்ஸ் வித் மார்க்கிங் 1, 2, 3, 4 till 15. ஸ்மால் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 15 வரைக்கும் தான் இருக்கும். ஆர் 30 பிகர் ஸ்கேல், லாங் சைஸ் ஸ்கேலில் 30 வரைக்கும் இருக்கும். The distance between two numbers, say 1 and 2. இப்போ ஸ்கேல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே 0, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3 இப்படி இருக்குமா. இந்த 1 and 2க்கு இருக்க நடுவில் இருக்கிறத வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். அதை வந்து சிஎம் அப்படின்னு எழுதுவோம். சென்டிக்கு சி, எம்முக்கு மீட்டர். ஸோ சென்டிமீட்டர் வந்து சிஎம்.
Notice in between 1 and 2 there will be smaller markings. இப்போ வந்து இது 0, இது 1, இது 2 இப்படி போயிட்டே இருக்குமா? இப்போ இந்த 1க்கும் 2க்கும் நடுவில் சின்ன சின்னதா ஒரு 9 divisions இருக்கும். அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மில்லிமீட்டர்னு சொல்லுவோம். 1 and 2 there will be smaller markings. If you count there will be 9 such lines. So மொத்தமாக அங்கே எத்தனை லைன்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 9 such lines. The distance between any two consecutive smaller markings within a centimeter denotes a millimeter written as mm. So milli la m, meter la m. So mm. Centimeter na cm, millimeter na mm. Why do we need SI units? So நான் வந்து முன்னாடி ஒரு பிக்சர்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் SI யூனிட்ஸ்னு. எதுக்காக இப்போ நம்ம அதுக்கு தேவை, அது நம்மளுக்கு எதுக்கு தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஆக்டிவிட்டி மூலயமா சொல்லியிருக்காங்க. ஆக்டிவிட்டி 1. Form a group of 5 members. Select one person and let others measure her or his height individually using handspan and cubit. Handspanனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கையில் வந்து தம்புலேருந்து சுண்டு விரல் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து நம்ம ஹேண்ட்ஸ்பேன்னு சொல்லுவோம். கியூபிட் அப்படின்னா நம்ம அந்த ஒரு முழம் பாட்டி பூ விற்கிற பாட்டி எப்படி முழம் கட்டுவாங்க, அதுதான் வந்து கியூபிட். ஸோ இந்த மாதிரிலாம் மெஷர் பண்ண சொல்கிறாங்க. கம்பேர் யுவர் ஆன்சர்ஸ் வித் அதர்ஸ். இப்போ நீங்கள் 5 பேர் இருக்கீங்க, ஒருத்தரோட ஹைட்டை மீதி 4 பேர் எடுக்கிறீங்க, ஒருத்தருக்கும் கண்டிப்பாக விதவிதமான ஆன்சர் தான் வரும். ஒய் ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹைட்டில் இருக்கும். கை வந்து சில பேருக்கு சின்னதாக இருக்கும், சில பேருக்கு பெருசாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸுக்கான காரணம். Now you all stand in front of a wall and mark your height on the wall. ஸோ இப்போ வந்து நம்ம அவ்வளோ எல்லாருமே எல்லாம் நிற்க வேண்டாம், அதே ஒருத்தங்களை நிற்க வச்சு அவங்கள வந்து ஹைட்டை வந்து ஸ்கேலில் எடுக்கணும். இப்போ ஸ்கேலில் எடுத்து பார்த்தா எல்லாத்துக்கும் எப்படி கிடைக்கும், ஒரே ஹைட்டை தான் கிடைக்கும். இதுக்காக தான் நம்ம வந்து SI system அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணுறோம். From activity 1, you see that your measurement is different from that of your friends. Similarly, different measuring units are used in different countries. So, இப்போ நம்மளுக்கு எப்படி கியூபிட்டில் மெஷர் பண்ணும்போது விதவிதமாக வந்துச்சு, அது மாதிரி ஒரு கண்ட்ரியும் ஒரு விதமாக இது பண்ணியிருந்தாங்க. இப்போ நாம் இங்கே வந்து கிலோமீட்டர் யூஸ் பண்ணி அமெரிக்காவில் போய் கேட்டால் அவங்க மீட்டரில் யூஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், எப்படி புரியும், நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள எவ்வளவா தாங்க முடியாது. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்காக தான் SI யூனிட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் த சேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி, இப்போ தெரியுதா, எல்லா ஊர்லேயும் போய் கிலோமீட்டர்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியணும், அந்த மாதிரி யூனிஃபார்மிட்டிக்காக scientists all over the world have adopted a common set of units to express measurements. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, காமனாக ஒரு செட் ஆஃப் யூனிட்ஸ் கொண்டு வராங்க. This system is called as the International System of Units or SI units. நான் சொன்னல இன் டீட்டெயில் லெசனில் கொடுத்துருப்பாங்கன்னு. எதுக்காக அப்படின்னா யூனிஃபார்மிட்டிக்காக கொண்டு வந்தது தான் இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் SI units. SI unit for length is meter. ஸோ லென்த்துக்கு மீட்டர், எல்லா ஊர்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா லென்த்தை மீட்டர்ஸில் தான் சொல்லுவாங்க. அடுத்து மாஸ் இஸ் கிலோகிராம், டைம் இஸ் செகண்ட், ஏரியா வந்து m², வால்யூம் வந்து m³. Prefix. Multiples and submultiples of SI units are given as prefix. Some prefixes are given in the table. இப்போ மீட்டருங்கிறது வந்து நார்மல், இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஏதாவது சேர்த்தோம் அப்படின்னா பின்னாடி சேர்த்தா அதுக்கு பேர் சஃபிக்ஸ். இங்கே வந்து ப்ரிஃபிக்ஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் எப்படி சொன்னீங்க, மீட்டர்னு தனியாக இருக்குது, அதாவது அதுக்கு முன்னாடி வந்து சின்னதாக சொல்லணும் அப்படின்னா சென்டிமீட்டர். ஸோ சென்டிங்கிறது ஒரு ப்ரிஃபிக்ஸ். இப்போ மீட்டரை விட பெருசாக ஒரு இது சொல்லணும்னா கிலோமீட்டர் அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து கிலோங்கிறது தான் வந்து ப்ரிஃபிக்ஸ். இதில் வந்து மல்டிபிள்ஸ் சப்மல்டிபிள்ஸ்ன்னு இருக்கா, அதாவது கொடுத்துருக்க மீட்டரை விட கம்மியாக இருந்தால் அதுக்கு வந்து சப்மல்டிபிள்னு பேர். அதாவது இப்போ மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் இது எல்லாமே வந்து என்னதுன்னா சப்மல்டிபிள்ஸ். மீட்டரை விட அதிகமான வேல்யூ சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மல்டிபிள்ஸ், அதாவது கிலோ அப்படின்னு வரது எல்லாமே மல்டிபிள்ஸ். ஸோ இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, மல்டிபிள்ஸ் அண்ட் சப்மல்டிபிள்ஸ் ஆஃப் SI யூனிட்ஸ்னு. டெசி, சென்டி, மில்லி, நானோ இது 4மே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சப் மல்டிபிள் இங்கே கொடுத்துருக்காங்களா. இது எல்லாமே எப்படின்னா மீட்டரை விட சின்னதாக இருக்கும், ஓகேவா. அதே எல்லாத்தையும் நம்ம சப் மல்டிபிள்ஸை எப்படி இது பண்ணோம்னா 1/, இப்போ டெசிங்கிறது வந்து 10 டெசிமீட்டர் தான் வந்து ஒரு மீட்டர் அப்படின்னா சப் மல்டிபிளை 1/10ன்னு எழுதுவோம். ஸோ அதுக்கு அப்ரிவேஷன் வந்து D. இப்போ சென்டிக்கு பார்த்தீங்கன்னா 1/100 பிகாஸ் 100 சென்டிமீட்டர் தான் ஒரு மீட்டர். மில்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 மில்லிமீட்டர் தான் ஒரு மீட்டர். நானோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 போட்டு ஒரு 9 zeros போட்டு அதுதான் வந்து நானோமீட்டர். ஒரு மீட்டர் வந்து 1 போட்டு 9 zeros போட்டிங்கன்னா அதுதான் வந்து நானோமீட்டர். அடுத்து கிலோங்கிறது என்னது, மீட்டரை விட பெருசு. ஸோ இதை மட்டும் என்னன்னு சொல்லுவாங்க, மல்டிபிள்னு சொல்கிறாங்க. 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். இது ரொம்ப ஈஸி. டெசி, சென்டி, மில்லி, நானோ இந்த மாதிரி போகும்போது அப்படியே வந்து ஜீரோஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். டெசினா 10, அடுத்து சென்டினா 100, மில்லினா 1000 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. Measure the objects
or event given in the table using suitable measuring units and express them with suitable multiple and submultiple. இப்போ வந்து ஒரு பென்சில் கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் டிப் ஆஃப் அ பென்சில், ஒரு பென்சிலோட டிப்பை நம்ம மெஷரிங் யூனிட்னா மீட்டரா, கிலோகிராமா, செகண்டா அப்படிங்கிறத சொல்லணும். மல்டிபிள் சப் மல்டிபிள்னா நம்ம யூஸ் பண்ணுறது, இப்போ கிலோ வந்துச்சுன்னா நம்ம மல்டிபிள்னு சொல்லணும். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர்லாம் வந்தால் சப் மல்டிபிள்னு சொல்லணும். அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுங்கிறது சொல்லணும். ஸோ டிப் ஆஃப் அ பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷரிங் யூனிட் வந்து மீட்டர், அதே வந்து மல்டிபிள் ஆஃப் சப் மல்டிபிள் எது யூஸ் பண்ணுவோம்னா மில்லிமீட்டர். லென்த் ஆஃப் அ பென், இதுவும் வந்து மீட்டர் தான், பட் பென்னோட லென்த் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா சென்டிமீட்டர்ஸில் மெஷர் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிட்டிஸ், இது வந்து இதுவும் மீட்டர் தான், பட் அதோட இது வந்து மல்டிபிள் வந்து கிலோமீட்டர். மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் இன் டேபிள், ஸோ இது வந்து என்ன மாஸ், ஸோ மாஸோடது வந்து கிலோகிராம். ட்ரை ஃப்ரூட்ஸ் டேபிள் எப்படி இருக்கும், கிலோ கணக்கில் கொட்டி வச்சிருப்பாங்க, கிராம்ஸ் கணக்கில் கொட்டி வச்சிருப்பாங்க, ஸோ கிராம். மாஸ் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ், ஆர்னமெண்ட்ஸும் கிலோகிராம் தான். ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போய் ஒரு கம்மல் எடுத்தோம் அப்படின்னா ஒரு அரை பவுன், அதாவது 4 கிராம் கொடுங்க, 8 கிராம் கொடுங்கன்னு கேட்போம், ஸோ ஒரு கிராம். டைம் டேக்கன் டு ஃபினிஷ் 100 மீட்டர் ரேஸ், ஸோ இது வந்து செகண்ட்ஸ். ஸோ 100 மீட்டர் ரேஸையும் வந்து செகண்ட்ஸ்லேயே கடந்துருவாங்க, ஸோ செகண்ட்ஸ். Corrective measures for measurement. Measurement has to be accurate and the approach has to be correct always. So measurementங்கிறது வந்து எப்போவுமே அக்யூரேட்டாக இருக்கணும். 2.16 அப்படிங்கிறது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In our day-to-day life, approximation may not have much impact, but it has a large impact in scientific calculations. இப்போ வந்து டே டு டே லைஃப்பில் அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயத்த கிரியேட் பண்ணாது, ஆனால் ஒரு கேல்குலேஷனில் இப்போ நீங்கள் மேக்ஸே வந்து போடுறீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் நீங்கள் மாற்றி வச்சாலும் மொத்தமாக தப்பாக தான் வரும். ஸோ வந்து சயின்டிஃபிக் கேல்குலேஷனில் அது ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும், பட் நம்ம டே டு டே லைஃப்பில் அது பெருசாகாது. ஸோ அப்போ மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பாக அக்யூரசி வேணும், அப்ராக்சிமேஷனை விட அக்யூரசி ரொம்ப தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த கர்வேச்சர் ஆஃப் அ கீ, lock and key is changed even by 1 mm, the lock would not open. வீட்டுக்கு வந்து பூட்டிட்டு நீங்கள் வெளியே போயிடுறீங்க, சரியா, சாவியை தொலைச்சிட்டு அந்த சாவி மாதிரி இன்னொரு சாவி செய்ய சொல்கிறீங்க, அது வந்து 1 mm இல்லை 0.1 mm 0.2 mm மாறினா கூட அதை திறக்க முடியாது, நீங்கள் வெளியே தான் நிற்கணும். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க கேல்குலேஷனில் வந்து அக்யூரசி எவ்வளோ முக்கியம்னு. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் ஹாவ் டு பி அக்யூரேட் இன் சயின்டிஃபிக் கேல்குலேஷன்ஸ். Let us look at some common mistakes that occur while using a scale. So scale யூஸ் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவோங்கிறது பார்க்கலாம். To measure the length of a pin, இங்கே ஒரு குண்டூசி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை மெஷர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்க்கலாம். The head of the pin has to coincide with 0 of the scale. ஸோ ஸ்கேலில் வந்து ஸ்டார்டிங்கில் 0 இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் அதோட ஹெட் இருக்கணும். எந்த ஒரு மெஷர்மெண்ட்டை நீங்கள் பண்ணுறதுனாலும் அந்த இப்போ பென் எடுத்துக்கிங்கன்னா பென்னோட கேப்போட ஸ்டார்டிங் வந்து எங்கே இருக்குன்னா 0ல் இருக்கும். Count the number of centimeter and from there count the number of finer divisions. The count of the division is in millimeter. இப்போ பார்த்தீங்கன்னா 2 to 3க்குள்ளே ஒரு இடத்துல வந்து நிற்குதா, ஓகேவா, இப்போ நம்ம வந்து அதை வெறும் 2 சென்டிமீட்டர்ஸ் மட்டும் எழுதிடக்கூடாது, அந்த சின்ன சின்ன டிவிஷன்ஸையும் நீங்கள் எண்ணி எழுதணும். அந்த டிவிஷன் தான் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்எம்ல இருக்கும். In the above example, the length of the pin is 2 centimeter and 6 millimeter தான். பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டருக்கு அப்புறம் வந்து சின்னதாக பார்த்தீங்கன்னா 6 லைன்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ அதனால தான் அது வந்து 6 millimeter. ரைட் த கரெக்ட் சப்மல்டிபிள் கம்ப்ளீட்லி. ஸோ சப்மல்டிபிளை கரெக்டாக கம்ப்ளீட்டாக எழுதி முடிக்கணும். ஆல்வேஸ் கீப் த ஆப்ஜெக்ட் பேரலல் டு த ஸ்கேல். கண்ணா பின்னாடிலாம் வச்சு அந்த ஸ்கேலை மெஷர்மெண்ட் பண்ணக்கூடாது, கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஸ்கேலுக்கு பேரலாக இருக்கணும். பேரலல்னா என்ன, ரெண்டும் அப்படியே சேமாக இருக்கணும், அதுதான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டை கொடுக்கும். ஸ்டார்ட் த மெஷர்மெண்ட் ஃப்ரம் 0 ஆஃப் த ஸ்கேல். அதே போல் 1லேருந்து மெஷர் பண்ணிட்டு போயிடக்கூடாது, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்டிவிட்டி 2. எய்ம் டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் அ கர்வ்டு லைன் யூசிங் அ ஸ்ட்ரிங். இப்போ வந்து குண்டூசி பென் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது, நீங்கள் ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம் ஸ்கேலை வச்சு. இப்போ வந்து சின்ன இப்படி வளைஞ்செல்லாம் இருக்குது அப்படின்னா இதை நான் எப்படி மெஷர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம வந்து என்னென்ன மெட்டீரியல் வேணும்னா மீட்டர் ஸ்கேல் வேணும், மெஷரிங் டேப், a string and a sketch pen. இதெல்லாம் விட்டுருங்க, நம்ம மெத்தட் மட்டும் பார்க்கலாம். Draw a curved line AB on a piece of paper. இப்போ நம்ம எழுதியிருக்கிறது இதே வச்சுக்கலாம், இதே வந்து ஏபின்னு வச்சுக்கலாம். Place a string along the curved line. Make sure that the string covers every bit of the curved line. இப்போ நம்ம இப்படி ஒன்று வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா இது அப்படியே சுற்றி கரெக்டாக வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வைக்கிறோம். Mark the points where the curved line begins and ends on the string. இப்போ இந்த ஸ்ட்ரிங் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கேருந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து இதோட பெருசாக இருக்குது, ஆனால் நமக்கு இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டை மார்க் பண்ணிடும்.
Now stretch the string along the length of the meter scale and measure the distance between the two markings of the string and note it. So இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஸ்ட்ரிங் இப்படி வளைச்சு வச்சிருந்தாலும் அதை நேர்படுத்தி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டை நம்ம மீட்டர் ஸ்கேல் வச்சு அளக்குறோம். This will give you the length of the curved line. ஸோ curved line கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்படி வச்சு அப்புறம் ஸ்கேல் இப்படி மாற்றி அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க, அதை அப்படியே அதே வளைஞ்சு இது பண்ணுங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அதை லென்த்தை நீட்டி மீட்டர் ஸ்கேல் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பனானா. இப்போ என்ன பண்ணால் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு நூல் எடுத்துக்கோங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் அதே மாதிரி கர்வ் ஷேப்பில் வச்சுட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு மீட்டர் ஸ்கேலில் அளந்துடலாம். இதுதான் வந்து இதுக்கான மெத்தட். பேரலாக்ஸ் எரர். இந்த பேரலாக்ஸ் எரர்னா என்னென்னு பார்க்கலாம். Parallax is a displacement or difference in the apparent position of an object viewed along two different lines of sight. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் இருக்கா, இப்போ இதில் வந்துட்டு ஏவும் சரி சியும் சரியும் இது ரெண்டும் தப்பு, சரியா? இந்த தப்புக்கு பேரு தான் பேரலாக்ஸ் எரர்னு சொல்றாங்க. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஃபரன்ஸ் இன் த அப்பேரண்ட் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வியூட் அலாங் டூ டிஃப்ரெண்ட் லைன்ஸ் ஆஃப் சைட். நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை கரெக்டாக அதுக்கு பேரலாக இருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறதான் நம்ம இங்கே படித்தோம் இல்லையா? இப்போ இந்த பிக்சரில் எப்படி இருக்காங்க, இவங்க ஒரு சைடு இவங்க ஒரு சைடும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேறு வேறு பொசிஷன் இருந்து பார்க்கறதுனால அந்த எரர் அக்கர் ஆகுது. இதுக்கு பேர் தான் வந்து என்ன, பேரலாக்ஸ் எரர். Correct position of the eye is also important for taking measurement. ஸோ உங்கள் கண்ணை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு தான் மெஷர்மெண்ட் பண்ணோம். இப்படி சாஞ்சு அப்படி படுத்துக்கிட்டு அப்பெல்லாம் மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது. Your eye must be vertically above the point where the measurement has to be taken. ஸோ உங்கள் ஐ எப்படின்னா கரெக்டாக அதுக்கு பேரலர் வெர்டிக்கலாக இருக்கணும். In the above representation, to avoid parallax error, ரீடிங் ஃப்ரம் பி வில் பி கரெக்ட். ஸோ இந்த இடத்துல பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீடிங் மட்டும்தான் கரெக்ட், இவங்க ரெண்டு பேரும் தப்பு, இவங்க மட்டும்தான் கரெக்டாக இருக்காங்க. ஃப்ரம் பொசிஷன்ஸ் ஏ அண்ட் சி த ரீடிங்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட் அண்ட் எரோனியஸ். ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக அந்த ஏ அண்ட் சியில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக மெஷர்மெண்ட்டை தப்பாக தான் எடுத்திருப்பாங்க. ஆக்டிவிட்டி 3, மெஷரிங் த லென்த் ஆஃப் அ கர்வ்டு லைன் யூஸிங் அ டிவைடர். நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு கர்வ்டு லென்த்தை வச்சு அந்த ஸ்ட்ரிங்கை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோமா. இப்போ வந்து டிவைடர், நம்ம காம்பஸில் வெட்டியே ஒன்று வச்சுருப்போம்ல டிவைடர்னு, அந்த டிவைடர் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ட்ரா கர்வ் லைன் ஏபி ஆன் அ பீஸ் ஆஃப் பேப்பர். இவங்களே கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். செப்பரேட் த லெக்ஸ் ஆஃப் அ டிவைடர் by 0.5 cm or 1 cm using a ruler. ஸோ வந்து இதில் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு 1 cm இல்லை 0.5 cm எடுத்து வச்சுட்டு place it on the curved line starting from one end. Mark the position of the other end. Move it along the line again and again, cutting the line into number of segments of equal length. ஒன்றும் இல்லை, இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கீங்களா, இங்கே ஒரு கட், அதுலேருந்து ஒரு 0.5, இங்கே ஒரு கட், இங்கேருந்து இங்கே ஒரு 0.5, இந்த மாதிரி ஒரு கட் பண்ண சொல்கிறாங்க. The remaining parts of the line can be measured using a scale. இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அது ரொம்ப சின்னதாக இருக்குது, இப்போ இங்கே ஒன்றும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது அப்படின்னா அதை மட்டும் விட்டு வச்சுருங்க, அதை தனியாக மெஷர் பண்ணி வச்சுருங்க. Count the number of segments. Therefore, இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த length of the line equal to number of segments. இப்போ இந்த லைனில் நம்ம எத்தனை செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம், ஒரு 4 segments பிரிச்சிருக்கோமா, into length of each segment. இப்போ நான் வந்து இங்கே 1 cm வச்சு ஆர்க் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த number of segments வந்து 4 into length of each segment வந்து 1 plus length of the leftover வந்து ஒரு 0.5 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 4 into 1 வந்து 4 plus 0.5 வந்து 4.5. ஸோ இதோட லென்த் வந்து இப்படி தான் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம்.